வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சங்க காலத்தில் இருந்த ஆட்சி முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில், அதாவது கற்காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தலைமை வகித்து அவங்க கீழே வந்து ஒரு குழு இருக்கும். இந்த ஆணோ பெண்ணோ தான் அவங்களுக்கு தலைவராக இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து உணவு தேடி அவங்க அலைஞ்சிருந்ததுனால ஆண்களும் பெண்களும் வேட்டையாடி தான் உணவை கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வந்த உணவை வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பெண்ணே வந்து தலைமை தாங்கினதுனால ஆண் வழி சமூகம் வரத்துக்கு முன்னாடி பெண் வழி சமூகமாக தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஆய்வு இருக்குது. பெண் வழி சமூகம் இருந்த காலத்தில் வந்து உணவு சேகரித்ததெல்லாம் பத்தாததுனால அந்த பெண் வழி சமூகம் வந்து முயற்சி செய்து உற்பத்தி பணியை, அதாவது வந்து அவங்களே வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து வேளாண்மை தொழில் ஈடுபட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நில உடைமை, அதாவது இந்த நிலம்லாம் எனக்கு தான் உரியது அப்படின்ற நிலைமை வரும்போது பெண்களே அவங்க உடைமை அப்படின்னு கருத்தி பெண்களை வந்து உற்பத்தியிலேருந்து ஈடுபடுத்தாமல் அவங்கள பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆண்கள் தலைமையை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பெண் தலைமை தாங்கியவர்களாக இருந்தவங்களெல்லாம் பெண் தெய்வங்களாக இவங்கெல்லாம் ஆக்கிட்டாங்க. அணங்கு முதலிய காவலர்களை காவல் தெய்வங்களாக ஆக்கிட்டாங்க. ஆண் தலைமையில் சில இனக்குழுக்கள் வந்து ஏற்றுக்கொண்டனர். அதில் வந்து அவர்களோட முன்னோர் காலத்தில் வந்து இருந்தவங்களாம் தற்காலத்தில் தமிழ் கடவுள்களாக உருமாற்றம் பெற்றனர். இதில் தான் வந்து நிலக்கடவுள்களாகிய முருகன், திருமால், இந்திரன், கொற்றவை, வருணன் இவங்கெல்லாம் வர்றாங்க. பல இனக்குழுக்கள் ஏற்றுக்கொண்ட கடவுள்களை ஒருத்தராக சிவன் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இனக்குழு தலைவர்களே வந்து சில பேர் வந்து பின்னாடி கடையெழு வள்ளல்களாக விளங்கிய குறுநில மன்னர்களாகவும் விளங்கினாங்க. அதாவது குழு தலைவர்கள் கடையெழு வள்ளலாகவும் குறுநில மன்னர்களாக இருந்தவங்கெல்லாம் வந்து அவங்களும் வந்து சின்ன சின்ன லேண்டை வந்து அவங்க இருந்தவங்களும் வறண்ட நிலத்தில் வந்து இருந்த அவங்களது குழுவினர் பாதுகாத்த ஒருவர் வந்து அதில் சிற்றூர் மன்னராகவும், குறுநில மன்னங்களோட இனக்குழு தலைவராக இருந்தவர் குறுநில மன்னராகவும், குறுநிலங்களை இணைத்து அந்த பெருநிலமாக்கி அது ஆண்டவங்க வந்து வேந்தர்களாகவும் இருந்தாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க முடியாது. சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது வேதர்கள் வந்து ஆண்ட காலத்தில் தான் வந்து எழுதப்பட்டதுனாலும் அதுலேயும் சிற்றூர் மன்னர்கள், குறுநில மன்னர்களை பற்றின குறிப்புகள்லாம் வந்து காணப்படுது. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் எந்த விதிமுறைகளோ சட்டங்களோ இல்லை. ஆனாலும் அவங்க அறநெறிப்படி தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சங்ககால வேந்தர்கள் காலத்தில் வந்து நல்லா எழுதப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்து இருந்தது. வறியவர், இரவலர் போன்ற புது குழுக்களும் சமூகத்தில் வந்து அப்போ ஏற்பட ஆரம்பிச்சுது. அதே நிலையில் இருந்த கலைஞர்கள் இரவலர்களாகவும், புலவர்கள் புதிதாக உருவான காலத்தில் பாணரும் பாட்டினியுமாகவும் புலமைக்கோராக இரவலர்களும் இருந்ததாக கருதப்படுது. குறிப்பாக வந்து வரிசை அறிதல், குறி எதிர்ப்பு இந்த மாதிரி புதிய பண்பாடுகள்லாம் தமிழ் சமுதாயத்தில் வந்து அந்த காலத்தில் தோன்றியிருக்கு. சங்க காலத்தில் வந்து மன்னராட்சி வந்து நிலவியது. அந்த கால மன்னர்கள் வந்து சிறந்தவர்களாக இருந்தவங்க வந்து சேர, சோழ, பாண்டியர், இவங்களை மூவேந்தர்னும் மற்ற அரசர்களை மன்னர்கள் என்றும் வந்து சங்க நூல்கள் வந்து குறிப்பிட்டிருது. அத்தகைய சிற்றரசர்களாகிய மன்னர் பல ஆட்சி வந்து நல்லபடியாக வந்து செஞ்சுருக்காங்க. அதில் அதியமான், நெடுமான், அஞ்சி, பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி இவங்கெல்லாம் வந்து சிற்றரசர்களை சில பேர். தமிழகத்தில் எப்போ அரசர்களுடைய ஆட்சி தோன்றியதுன்னு வந்து நம்மளால் வந்து சரியாக சொல்ல முடியாது. ஆனால் முதல் அரசன்ற கருத்து, அதாவது இன்னார் வந்து அரசன் அப்படின்ற பேர் எப்படி வந்திருக்கலாம்னு சில பேர் ஆராய்ச்சி செஞ்ச போது கோன்ற சொல்லு தான் அரசனை வந்து ஆதி காலத்தில் வந்து குறிச்சிருக்கு. ஏன்னா வந்து அதே சமயத்தில் முல்லை நிலத்தில் வந்து கால்நடைகளை வந்து காப்பாற்றுறவங்க வந்து கோன் என்ற சொல் இருந்தது. அதனால் முதல்ல வந்து எப்படி முல்லை நிலத்தில் தான் குடும்பம் வந்து தோன்றியதோ அதே போல் அரசன்றதும் அங்கே தான் தோன்றியிருக்கணும்னு சில பேர் கருதுகிறாங்க. மேற்கண்ட கருத்துக்கள்லாம் இன்னும் ஆய்வுக்குரியதாக தான் இருக்குது. இருந்தாலும் சேர நாட்டில் மன்னர்களோட அடையாளமாக வில் இருந்ததை கொண்டு ஆதியில் வேடனாக இருந்தவர்கள் தான் பின்காலத்தில் வந்து மன்னராக திகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. மன்னரோட மூத்த மகனை அடுத்த ஆட்சி அதிகாரம் ஏற்க தகுதியும் உரிமையும் பெற்றிருந்தான். இளைய அரசர்கள் குமரர்களுக்கு இளங்கோ, இளங்கோசர், இளஞ்செழியன், இளஞ்சேரல், இளவெளிமான், இளவீச்சிக்கோன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து வழங்கியிருந்தாங்க. சங்க காலம் முதலே சேர மன்னர்களிடையே மருமக்கள் தாய முறை வழக்கு இருந்ததா என்ற ஐயப்பாடு வந்து நமக்கு இருக்குது. ஆனால் ஆழ்ந்து ஆராய்ச்சி செஞ்சதில் அந்த வழக்கம் பிற்காலத்தில் தான் வந்திருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது.
அந்த கால கொள்கைப்படி அரசர்கள் நீதி, நற்குணம் இந்த பண்பாடுகள்லாம் அமைஞ்சவங்களாக இருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து கொடுங்கோல் மன்னர்களாகவும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதனை வந்து காய்நெல் அறுத்து கவலம் கொல்லினே அப்படின்னு தொடங்குற சங்க பாடல் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது. திருவள்ளுவரும் செங்கோன்மையனும் கொடுங்கோன்மையனும் ஒரு பகுத்து குறட்பாட்டில் எழுதினதுலேருந்து கொடுங்கோல் அரசர்களும் இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அரசனுக்கு உதவி புரிய அமைச்சர்கள் இருந்தனர். தலைமை அமைச்சருக்கு அவரோடு இணைந்து ஒத்துழைக்க பல அலுவலர்கள் வந்து இருந்திருக்காங்க. பொதுவாக இவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்களாகவும் திறமை வாய்ந்தவங்களாக தான் இருந்திருக்காங்கன்றதை கருதலாம். பண்டைய நூல்களில் சிலவற்றை பார்க்கும்போது ஐம்பெருங்குழு, என் பேராயம் இந்த மாதிரி கூட்டத்தினர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மதுரை காஞ்சியிலையும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இந்த நூல்களெல்லாம் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சியில் வந்து நார் பெருங்குழுவை பற்றி பேசுது. இதோடைய அமைப்பு, பொறுப்பு, உரிமை பற்றிய கருத்து வேறுபாடுகளும் நம்ம காண முடியுது. ஐம்பெருங்குழு உறுப்பினர்கள் வந்து கணியர்கள். அவங்க வந்து காலத்தை வந்து கணிப்பார்கள். படைத்தலைவர், தூதுவர், ஒற்றர், அமைச்சர். என் பேராயத்தின் உறுப்பினர்கள் வந்து கரணத்திலையர், இவர் வந்து அரசு கணக்கர். கருமகாரர், இவர் வந்து செயலாளர். கனக சுற்றம் அரசியல் கஜானா அலுவலர். கடை காப்பாளர், அரண்மனை காப்பவங்க. நகர மாந்தர், நகரத்தில் வாழற மக்களில் சிறந்த தலைவர்கள். படைத்தலைவர், காலாட்படையின் தலைவர்கள். யானை வீரர் வந்து யானை படை தலைவர்கள். இவ்ளி மறவர், அதாவது குதிரைப்படையின் தலைவர்கள். மன்னனை பொறுத்தே மக்களுடைய நலன் வந்து அமைஞ்சிருந்தது. மக்கள் பால் அன்போடு வந்து அரசர்கள் இடைவிடாது அவங்க வந்து பணியாற்றிகிட்டே இருந்தாங்க. ஒற்றர்கள் வாயிலாக மக்கள் நிலைமை அறிஞ்சு அதற்கேற்றவாறு அவங்க வந்து பணியாற்றி வந்தார்கள். ஒற்றர்களை வேறு ஒரு ஒற்றர் வச்சு ஆராய்ஞ்சு உண்மையும் அறிஞ்சிக்கிட்டாங்க. ஊராட்சின்றது இருந்தது. சங்க காலத்திலேயே ஊராட்சி வந்து முதன்மையாக போற்றப்பட்டது. ஊர்கள் வந்து மக்கள் கூடுற இடம் வந்து மன்றம், பொதியல், அம்பலம், அவை அந்த மாதிரி பேர்களை வந்து விளங்கியிருந்தன. பொதியில் வந்து சாணத்தால் மெழுக்கப்பட்டிருந்தது என பட்டினப்பாலை நமக்கு வந்து சொல்லுது. சில ஊர்களில் வந்து பெரிய மரத்தடியில் மன்றம் அல்லது பொதி வந்து கூடுனாங்க. குறிப்பாக வந்து வேப்ப மரத்தடியில் தான் அவங்கெல்லாம் கூடுவாங்கன்னு புறநானூறு சொல் வந்து சொல்லுது. மன்றம் இல்லைன்னா பொதியில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் வந்து மக்களுக்கிடையே வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து தீர்க்கறதுக்காக தான் இருந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வயதான முதியவர் வந்து தலைவராக இருப்பார். அது மட்டுமன்றி ஊர் பொது காரியங்களிலும் சமூக நல திட்டங்களையும் மன்றத்தார் தான் வந்து பொறுப்பேற்று நடத்தினாங்க. ஊரில் வந்து சில பகுதிகள் வந்து சேரிகள்னு சொன்னாங்க. அதாவது மக்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்ததால் அதை வந்து சேரின்னு சொன்னாங்க. இன்று போல் சாதி பிரிவினைகள்லாம் அந்த காலத்தில் இல்லாதனால அவங்கவுங்க செய்கிற தொழில் அடிப்படையில் தான் அவங்களாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. உதாரணத்துக்கு பறைசேரி, பார்ப்பன சேரி, இடைசேரி, இந்த மாதிரி நிறைய சேரிகள் வந்து இருந்திருக்கு. நகராட்சியை பார்க்கும்போது சங்க காலத்தில் தமிழகத்தில் சில நகரங்கள் வந்து இருந்திருக்கு. ஊர்களில் வந்து சிற்றூர், பேரூர், மூதூர் இருந்தது போல் நகரங்களையும் பட்டினம், பாக்கம்னு சில இடங்கள் இருந்தது. பட்டினம்ன்றது கடலோர நகரத்தை குறிக்கும். பட்டணம்ன்றது அந்த வந்து முழுசாக நகரத்துக்குள்ளே தான் இருக்கும். பாக்கம்ன்றது பட்டினத்தோட மற்றொரு பகுதி, அதாவது கடற்கரையிலேருந்து கொஞ்சம் உள் அமைஞ்ச ஒரு பகுதி. சங்ககால வளர்ச்சி பெற்றிருந்த நகரங்களில் பார்த்திங்கன்னா சிறந்தவையாக இருந்தது காவின்பூம்பட்டினம், அதாவது புகார்னு சொல்லுவாங்க. கொர்க்கை, மதுரை, வஞ்சி அல்லது கரூர், முசிறி, காஞ்சி இதெல்லாம் வந்து வணிகத்தில் சிறந்ததும் தொழிலில் சிறந்ததுமாக இருந்த இடங்கள். குறிப்பாக மதுரையும் காவிரிப்பட்டினமும் ரொம்ப சிறப்புற்று இருந்ததாக சொல்கிறாங்க. மதுரை, வஞ்சி இந்த மாதிரி நகரங்கள்லாம் சீராக ஆளப்பட்டு வந்தன. மதுரை மாநகர தெருவுகள் வந்து அன்றாடம் காலையில் பெருக்கப்பட்டிருந்தன. மன்னர்களது அரண்மனையும் ஆழ்ந்த அக்கறையோடு பாதுகாக்கப்பட்டன. ஊர்காவலர்கள் வந்து மக்களை வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தனர். பொதுவாக வந்து சங்க காலத்தில் வந்து சிற்றூர்களும் பேரூர்களும் நகரங்களும் அவற்றுக்கு தகுந்த மாதிரி ஆளப்பட்டு வந்தனன்ற விஷயமும் நமக்கு வந்து சங்க காலத்தில் தெரியுது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.